கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ. கொரோனாவுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொரோனா அப்போ என்ன கிடைச்சிருக்கு, இன்றைக்கி என்ன கிடைச்சிருக்குன்னு டீட்டெயில் கால்குலேஷனை பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் 17/1/2020 ஒருத்தர் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 25 மார்ச் 2020 7 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. 9 ஜூலை 2020 அவருக்கு 25,70,000 கிடைச்சிருக்கு. 18% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சுந்தரம் சர்வீஸ் ஃபண்டில் 17/1/2020 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 25 மார்ச் 2020 அப்போ 6,80,000 கிடைச்சிருக்கு. 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட லாஸ் ஆயிருக்கு. 9 ஜூலை 2020 27,18,000 20.36%. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 25 மார்ச்சில் 6,92,000 வேல்யூ, 3,08,000 லாஸில் இருக்குது. 9 ஜூலை 2020 31,20,000 23.12% கிடைச்சிருக்கு. மார்க்கெட்னா ஏறி இறங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு பேர் தான் மார்க்கெட். நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணாதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம்.